ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஈஸியாக இருங்கள், பிஸியாக இருக்காதீர்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் வழக்கமாக நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு நேரமில்லை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த மனநிலையானது நேரத்தை முன்னுரிமைப்படுத்தவோ அல்லது நிர்வகிக்கவோ நம்மை அனுமதிக்காது. நாம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்புகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் கொடுப்பது குறைவாக இருக்கிறது. பிஸி என்ற வார்த்தையின் அளவுக்கு அதிகமான ஆற்றல் நாம் வாழ்க்கையின் தருணங்களை அனுபவிக்க தயாராக இல்லை என்பதை உணர்த்துகிறது. நேரத்தை மிச்சப்படுத்துவது, நேரத்தை வீணடிப்பது மற்றும் தொடர்ந்து செயலில் ஈடுபடுவது என்று பிஸியாக இருப்பது நமக்கு மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. பிஸி 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 என்று கூறுவதன் மூலம் எங்கள் அட்டவணை சில மணி நேர ஓய்வு நேரத்தை அனுமதித்தாலும் நம்மையோ அல்லது பிறரையோ கவனித்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்த மாட்டோம். நாம் மக்களை சந்திக்க மாட்டோம், அவர்களை அழைப்போம், அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டோம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருப்போம், நாம் அவர்களுடன் இணைய மாட்டோம். ஆனால் தொடர்பில் இருப்போம். இன்று நமக்கு அதிக பொறுப்புகள், அதிக அழுத்தங்கள், அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. அதற்காக அதிக வேலை என்று அர்த்தமில்லை. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வேலை முடியும். நான் ஈஸியாக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுங்கள். ஈஸி என்ற வார்த்தையின் நிதானமான ஆற்றல் நம்மை அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் திறமையாகவும் வைத்திருக்கும். அப்போது நமக்கு நேரம் தேவைப்படாது, அதிக நேரம் நம்மிடம் இருக்கும். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்யும் தொழில் வல்லுநர்கள் அல்லது இல்லத்தரசிகளை சந்தித்துள்ளோம். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், சீக்கிரம் என்று சொல்லும் பள்ளி குழந்தைகளையும் சந்தித்துள்ளோம். இன்று பிஸியாக இருப்பதற்கான ஆற்றல் அதிவேகமாக பறக்கும் நிலையில் உள்ளது. நாம் அதை எடுத்துக்கொண்டு நமது சொற்களஞ்சியத்தில் சேர்க்கும்போது செய்வதற்கு அதிகமான காரியங்கள் இருக்கிறது என்று மக்களுடன் ஃப்ரீயாக இருக்க முடியாது என்றும் செய்தியை வெளிப்படுத்துகிறோம். ஈஸியாக இருப்பது அல்லது பிஸியாக இருப்பது என்பது உங்கள் மனதின் எதிர்நிலைகளை குறிக்கிறது. நீங்கள் செய்யும் வேலைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிஸியாக இருப்பதை ஈஸியாக மாற்றுங்கள், அது உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் இனி உங்களையோ அல்லது மற்றவர்களையோ அவசரப்படுத்தி பீதியை உருவாக்க மாட்டீர்கள். எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அதன் போக்கில் செல்வீர்கள். உங்கள் மனதிற்கு அமைதியையும் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உங்கள் உறவுக்கு நல்லிணக்கத்தையும் உங்கள் சுற்றுச்சூழலுக்கு மகிழ்ச்சியையும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். ஓம் சாந்தி.